நேர்மை. பாக்கெட்டை தொடுத்து பார்த்த பரசு அதில்தான். பர்ஸை காணவில்லை. பணம், டிக்கெட் எல்லாம் அதில்தான் இருந்தன. ரயில் கிளம்பும் நேரம். அறிமுகமானவர்களும் எவரும் தென்படவில்லை. அதிர்ச்சியில் அப்படியே உட்கார்ந்து விட்டான். என்ன சார், எதையும் தொலைச்சிட்டீங்களா என்று யாரோ ஒருவர் கேட்க விஷயத்தை சொன்னான். அவ்வளவுதானே, விடுங்க, பணம் நான் தரேன், ஊர் போய் சேருங்க என்று 300 ரூபாயை கொடுத்தான். ரயில் புறப்படும் நேரம். தனது செல் நம்பரை துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துவிட்டு டிக்கெட் வாங்கி ஏறிய உடனே கிளம்பிவிட்டது ரயில். ஊர் வந்து சேர்ந்தான். அறிமுகம் ஏதுமின்றி உதவிய அந்த நபரை பற்றி எதுவுமே கேட்காதது அப்போதுதான் உரைத்தது பரசுவுக்கு. ஃபோன் செய்தால் கூட முகவரியை கேட்டு பணம் அனுப்பிவிடலாம் என நினைத்த நேரம் செல்போன் சினுங்கியது. ஹலோ, ஊர் போய் சேர்ந்து விட்டீர்களா? நான் 300 ரூபாய் பேசுகிறேன். வந்துவிட்டேன். முகவரி சொன்னால் மணி ஆர்டரில் பணம் அனுப்பி வைக்கிறேன். அதற்கு அவசியமில்லை. உங்கள் பர்ஸை அடித்தது நான் தான். அதேவேளை மனிதாபிமானத்தோடு ஊருக்கு போகவும் உதவினேன். தொழிலில் நான் எப்பவும் நேர்மையை கடைப்பிடிப்பேன். பொது தொலைபேசி இணைப்பு துண்டித்தான் பரசு.